குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அழுகணி சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதனுடைய விளக்கமும் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ பார்க்க போற பாடல் 8. ஊத்தை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாத்தி பிறக்க மருந்தனுக்கு கிட்டதில்லை, மாத்தி பிறக்க மருந்தனுக்கு கிட்டுமென்றால் ஊத்தை சடலம் விட்டு என் கண்ணம்மா உன் பாதம் சேரேனோ. இது அந்த 8வது பாடல். இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னா, ஊத்தை அப்படின்னா அழுக்குன்னு அர்த்தங்க. இந்த உடம்பு உலால் நாரக்கூடிய அழுக்கு உடம்பு, உப்பிட்ட உணவையே உண்ணுகின்ற உப்பு தேகம். இதை மாற்றிக்கொள்ள எனக்கு வழி தெரியவில்லை. அப்படி மாற்றிக்கொள்ள வழி தெரியுமானால் இந்த ஊத்தை உடம்பை மீண்டும் எடுக்காமல் முக்தி அடைந்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த உடம்ப ஊத்தை உடம்பு அப்படின்னும் உப்பிருந்த பாண்டம் அப்படின்னு சொல்றாரு. யோக சாதகங்களால உடம்பு, உயிர், மனம் இதையெல்லாம் வளப்படுத்தி கொண்டு ஆன்ம முன்னேற்றம் பெறலாம். ஆனா அந்த யோக நெறிகளை அறியாத நிலையில் மாத்தி பிறக்க மருந்தனுக்கு கிட்டதில்லை அப்படின்னு கவலைப்படுறாரு. மானிட உடம்பையும் உயிரையும் மேம்படுத்தக்கூடிய வழி யோக நெறி ஒண்ணுதான் அப்படின்னு இதன் மூலமா நம்மளுக்கு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஆன்ம முன்னேற்றம் பெற உதவக்கூடிய மருந்தாகிய யோக நெறிகள் எனக்கு போதிக்கப்படும் என்றால் அவற்றின் துணையோடு ஆன்ம முன்னேற்றம் பெற்று முக்தியாகிய ஆன்ம விடுதலை பெற்று விடுவேன் அப்படின்னு புரியறதுக்காக தான் மாத்தி பிறக்க மருந்தனுக்கு கிட்டும் என்றால் ஊத்தை சடலம் விட்டு உன் பாதம் சேரேனோ அப்படின்னு கலங்குறாரு. இங்க உன் பாதம் அப்படிங்கிறது ஜீவன் எய்துகிற இறுதி புள்ளியாகிய முக்தி நிலையை பத்தி சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 9வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.